Taste the Daily. கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்தாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்கிட வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கல்வி உரிமை சட்டத்தின்படி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவ மாணவியருடைய கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசே செலுத்தும் அம்மாவினுடைய நல்லாசையோடு நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இத்தொகை முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டு வந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவிக்கின்றனர் என்றும், மேலும் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை துவங்காதது குறித்து பதிலளிக்க ஸ்டாலின் மாடல் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மகனான விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதியும் அவருடைய ரசிகர் மன்ற தலைவரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சுய புராணங்களை பாடுவதில் தீவிரமாக உள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார். இதில் என் ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் என்று திரு ஸ்டாலின் மார்த்தட்டல் வேறு, 24 மணி நேரமும் முழு கவனமும் ரீல்ஸ்க்கும் போஸ்ட் கொடுப்பது உள்ளிட்ட விளம்பர வேலைகளில் மட்டுமே இருக்கும் இவர்கள் செயலில் என்னவாக இருக்கின்றார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். பள்ளி மாணவர்கள் தேசிய விளையாட்டு போட்டிக்கு தவறியதற்கு காரணமாக முன்னேற்ற ஆட்சியின் போது விளையாட்டு என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது விளையாட்டுக்கான வங்கி அதற்கான பயிற்சி தொகையை 1 லட்சம் ரூபாயை வழங்கி வெற்றி பெறும் ஒவ்வொரு வீரருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கி, அதாவது ஸ்பாட் ஹாஸ்டல் உருவாக்கி அதற்கான ஊக்கப்படியை 75 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வோருக்கு 2 கோடி ரூபாய் வரையிலும், ஆசிய போட்டிகளில் வெல்வோருக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலும், தெற்காசிய மற்றும் தேசிய போட்டிகளில் வெல்வோருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலும் பரிசு அறிவித்து வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அனைத்திலும் முத்தாய்ப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு அளித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான கழக ஆட்சியில் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் பெயர்கள் முக்கியமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களே செயல்தான் முக்கியம் என்றும், அந்த செயல் வீரர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள், இது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடுகளுக்கு செல்ல வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது பாஸ்போர்ட்டே இல்லாமல் நாட்டிய பாத்திரக்கடையில் கோப்பையோடு வந்த நபருடன் போட்டோ ஷூட் எடுத்தவர்களானே நீங்களும் உங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். மக்களான திட்டங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் மகன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக மக்கள் வரி பணத்தை கரியாக்கி தண்ட செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதுதான் உங்கள் ஆட்சியின் சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலீடு வாங்க வருகிறேன் என்ற உல்லாச பயணத்தில் டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்து ஆகாயத்தில் அதிசயம் என்று துட்போட வைத்ததையெல்லாம் சாதனை லிஸ்டில் சேர்ப்பீர்கள் என்றால் மக்கள் சிரிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு வீரர்களை ப்ரமோட் செய்ய வேண்டுமே தவிர அமைச்சரை அல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களுடைய கல்வித் தொகையை செலுத்த வக்கில்லாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி இல்லை என்று திமுக அரசு சால்ஜாப்பு சொல்வதெல்லாம் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், இது மாநில அரசு விடுவிக்க வேண்டிய நிதி, அதை கொடுக்க துப்பில்லாமல் வழக்கம் போல் யார் மேலாவது பழியை போட்டு தப்பிக்க முயல்வது இன்னும் எத்தனை காலம்தான் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கொடுமை என்னவென்றால் இந்த
நெட் சேவையும் இந்த ஸ்டாலின் மாணவர்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் அப்ளை பண்ண விட்டா தானே ஃபீஸ் கொடுக்கணும் என்று யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களா ஸ்டாலின் அவர்களே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்களை அப்ளை பண்ண விட்டானே ஃபீஸ் கொடுக்கணும் என்றும் யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களா ஸ்டாலின் அவர்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பாக உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்தாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.